வணக்கம் கவரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவரி பிஸ்னஸ். கொஞ்சம் ஹோப் இருக்குது தட் சீஸ் ஃபயர் அது ஹோல்ட் ஆகிடும் ஃபார் நெக்ஸ்ட் 15 days அப்படின்னு சொல்லலாம். அண்டு நோ மோர் அட்டாக் அப்படின்னு பிரசிடெண்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வர வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய விமன் அண்ட் சில்ட்ரன் எல்லாத்தையும் கொண்டு போய் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்டாக் பண்ணுங்கள், அந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அட் த சேம் டைம் வந்து அமெரிக்கானால் கண்டினியூவும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா டெஸ்ட்ராயிங் ஈரானால் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. உடனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஒன்றும் ஓப்பன் ஆக போகிறதில்ல. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, வெதர் இந்த ஃப்ரெஜைல் பீஸ் வந்து ஹோல்ட் ஆகுமா ஃபார் நெக்ஸ்ட் 15 days, அதுக்குள்ளே சம் சார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டு ரெண்டு பேருக்கும் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின். ஆனால் ட்ரம்ப் வந்து இதை வந்து நோ வார் அப்படின்னு சொன்னது, நோ அட்டாக்னு சொன்னது எப்படி பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்னா, அவரே ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காரு. சைனா தான் மெயின் ரீசன், அவங்க தான் இந்த புரோக்கர் த பீஸ் வித் ஈரான் அப்படின்லாம் வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி நடந்தாலும் வார் இல்லை, ஏன்னா லாஸ் ஆஃப் லைஃப், லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் தடுக்கப்படும். ஸோ அதுதான் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெகோசியேஷன் மூலமாக நிறைய அச்சீவ் பண்ண முடியும் தேன் வார். அதுதான் அந்த பாஸ்ட் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கு. அண்டு அட்லீஸ்ட் பெட்டர் சென்ஸ் இப்பயாவது வந்திருக்கே அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் இருக்குல்ல, இந்த வெஸ்ட் ஏஷியா, அதே ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. இப்போ ஈரான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் வந்து அதர் கண்ட்ரீஸை அடிப்படையாக வைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா தி என்டையர் வேர்ல்டு வந்து அவங்கக்கிட்ட வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, $2 million பே பண்ணோம் ஒவ்வொரு ஷிப்பும் அந்த ஸ்ட்ரெயிட்டை க்ராஸ் பண்ணணும்னா அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ நியர்லி அபவுட் 2000 ஷிப்ஸ் அங்கே ஸ்ட்ராண்டடாக நிற்குது. அப்போ வந்து அதே வந்து நியர்லி அபவுட் $4 billion வந்துடும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 days இதை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயஸ் கனால், பனாமா கனாலில் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, எல்லா பையர்ஸும் வில் கோ ப்ரோக் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டோல் டேக்ஸில். அண்டு இதுக்கும் ஐ திங்க் இந்த பேச்சுவார்த்தையில் சம் முடிவு வரும் அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் எப்படி அந்த பீஸ் அச்சீவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒன் திங் சர்டன், அந்த வெஸ்ட் ஏஷியன் பாலிட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது, அது மட்டும் உறுதியாக சொல்லிடலாம். அண்டு ஆயில் ப்ரைஸ் பாருங்கள், அண்ட் 110 அப்படின்லாம் இருந்தது, 95 அண்டு 93 அப்படின்ட்டு. நார்மலாக பிரெண்ட் கோடு தான் ரொம்ப ஜாஸ்தி கோட் ஆகும், இன்றைக்கி மாறி கோட்டாக இருக்குது. இப்போ 93 பிரெண்ட் க்ரூடு அண்ட் 95 வந்து WTI, தட் இஸ் வெஸ்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட்னு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அந்த க்ரூட் ஆயில். ஸோ ரொம்ப தலைகீழாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் ஆயில் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு அதான். ஆனால் இந்த பீஸ் வந்து சர்டனாக ஆகிடுது அப்படின்னா மேபி அது ஃபர்தராக குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரூபாவும் இந்த ஸ்ட்ரெங்தனாக இருக்குது, 92.63 அந்த மாதிரி இப்போ இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த முக்கியமானது, தட் இஸ் நேற்று கூட அதை பற்றி நான் பேசியிருந்தேன், இந்த பாண்ட் ப்ரைஸஸ் வந்து 7.05 இருந்தது, தட் இஸ் அதோட ஈல்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6.9 அண்டு ஃபர்தராக அது குறையும் போல் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர்மெண்ட் பாரோயிங்க்கு. அண்ட் அதே சமயத்தில் பேங்க்கோட பெட்டர் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்கோ அப்படின்னு சொல்லணும். எனியோ இன்றைக்கி ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய த கரண்ட் வியூ ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்கானமி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெப்போ ரேட்டை எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வச்சுட்டாங்க.
பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் வந்து நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் ஃபார் இந்தியா. எங்கேன்னு பார்த்தா இம்மிடியேட்டாக க்ரோத்தை அஃபெக்ட் பண்ண போது மேபி லேட்டரில் வந்து இன்ஃப்ளேஷனும் இதனால் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோத்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா தென் வந்து டெஃபினட்டாக அவங்க இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக குறைக்கணும். ஆனால் க்ரோத்தை அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மேபி இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆனால் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட இன்னொரு ஏன்னா பேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா தனியாக வராது, சிங்கிளில் வராது, அது என்ன தொடர்ச்சியாக தான் வரும். அண்டு நம்ம பார்த்தோம், ஐடியை பற்றி பார்த்தோம், ஏஐயோட இம்பேக்டை பார்த்தோம், நெக்ஸ்ட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா த மான்சூன் அண்டு ஸ்கைமெட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, பிலோ நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் கவர்மெண்ட்டோட மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் பிலோ நார்மல் அப்படின்னால தென் அகெயின் ஷுவராக இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். ஃபுட் ப்ரைஸஸ்ஸு மேபி பை ஜூன் ஜூலை மேலே போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆர்பிஐ காஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் அப்படின்னா சப்போஸ் இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. சப்போஸ் இன்ஃப்ளேஷன் அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட குறைக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த க்ரோத்தை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்பிஐக்கு இது 2 இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஒன்று க்ரோத்து, அனதர் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ ரெண்டையும் அவங்க தான் பார்க்கணும். அண்ட் அதுக்கு என்ன மெஷரோ அதை அத்தனையும் செய்யணும். ஆனால் என்ன மெஷர் எடுத்தாலும் ஒரு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மெஷர் எடுத்தால் அடுத்ததை போய் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ ஆர்பிஐயோட ஸ்டாண்ட் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான், தட் நோ சேஞ்ச் இப்போதைக்கு. ஸோ ரெப்போ ரேட் ரிமைன்ஸ் அட் 5.25 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்திங்கன்னா ஒரு 3.5% தான் மார்க்கெட்டில் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் அவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தெர் இஸ் 96.5% அப்படின்னு சொல்லலாம். அண்டு இப்போ வந்து அவங்களுடைய மீட்டிங் வருது. தெர் இஸ் அ போர்ட் மீட்டிங் வந்து என்றைக்குன்னு பார்த்தா April 13th அன்றைக்கி போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. இந்த April 13th போர்ட் மீட்டிங்கில் அலாங் வித் த ரிசல்ட்ஸு போனஸும் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான். ஏன்னா அவங்க தான் அந்த பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. ஸோ பட் அதர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கிடைக்கும். என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். பட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த இஷ்யூ வந்து நமக்கு April 13th அப்புறமேல் தான் தெரியும். பார்ப்போம் என்ன மாதிரி இல்லாட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் போனஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. இப்போ அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் இண்டெக்ஸ். இப்போ பாருங்கள், டாலர் இண்டெக்ஸ் வந்து 98 ஆகிடுது. அப்போ எப்பொழுதுமே டாலர் இண்டெக்ஸ் வீக்கன் ஆகிறப்ப அலாங் வித் பாண்ட் அந்த 10-year பாண்டும் குறையிறப்ப ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா இந்த கோல்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வரும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. 4.4 அந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ $4.8 $4,800 அது மாதிரி ஆகிடுது. ஸோ கோல்டு விலை திருப்பியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்டு இந்த ரிசல்ட்ஸை பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். அண்ட் அது வந்து ஒரு ஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி இந்த ஏர்லியராக அனௌன்ஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ்லேருந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் என்ன மாதிரி இந்த Q4 ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத. அண்டு அப்போ வந்து நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸை நான் அனலைஸ் பண்ணுவேன். சரி, இப்போ மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆகிடுத்து, திருப்பியும் அதில் போய் வாங்கலாமா அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதான் இந்த ஃப்ரெஜைல் பீஸா இல்லாட்டா அது பர்மனன்ட் பீஸா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் அது Q4 ரிசல்ட்ஸும் வந்துடும்.
ஸோ அதுவும் நமக்கு ஒரு யூனோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் என்ன மாதிரி இருக்க போது இந்த ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படிங்கிறத. ஸோ பார்ப்போம். இதை ரெண்டையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரியலாகவே டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இப்போதைக்கு. அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.